பிரபஞ்சனுடைய மீன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அவர் ஒரு மீனையும் எப்படி செய்யணும்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. படிச்சுட்டு எங்க வீட்டில் என் ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இன்னைக்கு மத்தியானம் நீ 4 வகையான மீன் வாங்குற, ஒரு மீனையும் பாவக்காயில எறா போட்டு வைக்கணும்னு உலகத்திலேயே எனக்கு பிரபஞ்சன் தான் சொல்லி கொடுத்தாரு. முருங்கைக்காயில சுதும்பு மீன் போடணும். நான் ஒரு நாள் பிரபஞ்சன்ட்ட கேட்டேன், எங்க அப்பா 30 நாள் எங்க அப்பா மீன் சாப்பிடுவார் சார். வெறுத்துருவேன் நான். என்னடா இந்த ஆளு காலையில் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எல்லாமே மீன் தான், மீன் இல்லாத அவரால் வாழவே முடியாது. ஒரே ஒரு நாள் அமாவாசை சந்தோஷமாயிடுவேன் நான். அவங்க அம்மா மத்தியானம் பூஜை முடிச்சுட்டு அமாவாசை சாப்பாடு போட்டு, சனினை உன்னை கட்டி நான் அம்மா பாடுபடுறேனே, இரு போய் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் சுதும்பு மீன் வாங்கிட்டு வருவாங்களாம். கை கால் வலிக்கலாம் அந்த மீன் தான் பெஸ்ட் தான். பிரபஞ்சன் சொன்னாரு, சார் கதையை நல்லா கேட்கணும் சார், அடுப்புல மீன் குழம்பு கொதிச்சுன்னு இருக்கும், எங்க அம்மா சுதும்பு மீனை குழம்புல போடுவாங்க, எங்க அப்பா கை கால் வலி சரியாயிடும் சார். சாப்பிட்டுலாம் இல்லை, போட்ட உடனே இவருக்கு சரியாயிடும்.